இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிலத்திற்கான வரைபடம் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இலவசமாகவே உங்கள் நிலத்திற்கான வரைபடத்தை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ-சர்வீசஸ் TNGOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா e-services.tn.gov.in தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா புலப்பட விவரங்களை பார்வையிட கிராமம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நிலப்பதிவேடு நில உரிமை புலப்படம்னு இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம், வட்டம், கிராமம் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அரசுக்கு சொந்தமான நிலமாக இருந்தாலும் தனிநபருக்கு சொந்தமான நிலமாக இருந்தாலும் சர்வே நம்பர் இருக்கும். நீங்கள் சர்வே நம்பர் என்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உட்பிரிவு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க. கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு கோலா பிளான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு தான் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா PDF சிம்பிள் போட்டு ஓப்பன் இருக்கும். ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் கொடுத்துனே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நிலத்திற்கான வரைபடம் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகலைன்னா டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இது தனிநபருக்கான வரைபடம். இதுவே அரசுக்கு சொந்தமான நிலத்திற்கான வரைபடமாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கிராம வரைபடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக சர்வே நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் வரைபடத்தை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.